வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்னைக்கு நம்ம சந்திரனின் முழு அருளை பெற வேண்டும்னா என்ன விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். சந்திரனின் முழு அருள் நம்ம பெற வேண்டும்னா விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுக்கலாம். நாய்களுக்கு, பசுகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கு உணவு வாங்கி தருவதன் மூலம் சந்திரனின் அருளை ஈஸியாக நம்மளால் பெற முடியும். அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் மொட்டை மாடியில் அந்த சந்திரனின் வெளிச்சத்தில் நம்ம உட்கார்றது சந்திரனின் அருளை ஈஸியாக நமக்கு பெற்றுத்தரும். சந்திரனாலே தாய்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுடைய அம்மாயிடம் நீங்கள் அன்பை காட்டுவதன் மூலம் சந்திரனின் அருளை நம்ம ஈஸியாக பெறவும் முடியும். டெய்லி நீங்கள் அம்மாயிட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சந்திரனின் அருள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, முகவசியம் கிடைக்கும். எல்லாமே பார்க்க நல்ல பிரைட்டாகவும் அழகாகவும் நீங்கள் தெரிவிங்க. அதே மாதிரி சந்திரனின் அருள் பெற வேண்டும்னா நம்ம தமிழ்நாட்டிலே திங்களூர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. இந்த திங்களூர்னு சொல்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திருவையாறு அடுத்து திருப்பலனம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் 2 கிலோமீட்டர் ஒரு இடத்துல தான் கைலாசநாதர் பெரிய நாயகின்னு சொல்லிட்டு திங்களூர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் சந்திரன் ஸ்தலம் இருக்குது. அந்த சந்திர ஸ்தலத்தில் நம்ம வழிபட்டாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு சந்திரனின் முழு அருள் கிடைச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். மன அமைதி கிடைக்கணும்னா கண்டிப்பாக சந்திரனின் அருள் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மனசு எப்பயுமே தெளிவாகவும் நல்லா அமைதியாகவும் இருக்கும். இந்த தெளிவு நம்ம பெற வேண்டும்னா நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த சந்திரனின் அருளை ஈஸியாக நம்மளால் பெறவும் முடியும். பார்வதி தேவியை நம்ம வழிபடுவதன் மூலம் ஈஸியாக சந்திரன் அருளை பெறலாம். அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது ஈஸியாக சந்திரனின் அருளை நமக்கு பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லை, திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் சந்திர ஓரையில் நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சந்திரன் பகவானுக்கு நெல்லை வச்சு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் ஏதாச்சும் வெள்ளை கலரில் ஏதாச்சும் பூவை வாசனை மல்லிகை பூவும் வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி இந்த சந்திரனின் காயத்ரி மந்திரம் சொல்வது ரொம்பவே சிறப்பு. இந்த சந்திரனோட காயத்ரி மந்திரம் என்னன்னா, பத்மவஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயாத்னு சொல்லிட்டு இந்த சந்திர காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு அழகு கூடும், மனோதைரியம், மனோபலம் எல்லாமே கூடும். அது மட்டும் இல்லை, இதை 27 தடவை நீங்கள் சொல்வதன் மூலம் ரொம்பவே நல்லது நடக்கும். இதுதான் ஈஸியானது. சந்திரனின் அருளை ஈஸியாக உங்களால் பெற முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.